வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய மாநில அரசுகள் இடையிலான உறவை மேம்படுத்த ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைக்கப்படும். ஜனவரி மாத இறுதிக்குள் குழுவின் வரைவு அறிக்கையை மாநில அரசுக்கு வழங்கும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள மாநிலங்களின் நியாயமான உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திடவும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதியரசர் திரு குரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது. மத்திய அரசிடமிருந்து உரிமைகளை போராடி பெற வேண்டியுள்ளது. மருத்துவம், சட்டம், நிதித்துறைகளை மத்திய பட்டியலுக்கு கொண்டு செல்ல பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் உரிமைகள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதனையோடு இங்கே பதிவு செய்கிறேன். பரந்து விரிந்த இந்த இந்திய நாட்டை மொழிவாரி உரிமைகளின் அடிப்படையில் உருவான மாநிலங்கள் தான் ஒற்றுமையாக காத்து வருகின்றன. இப்படி அமைக்கப்பட்ட மாநிலங்கள் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவையாக விளங்கினால்தான் மாநிலங்கள் வளர்ச்சியடையும், இந்தியாவும் வலிமை பெறும். இன்று மாநில சுயாட்சி தொடர்பான தீர்மானத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக கலந்து கொள்ளாதது வருத்தம் அளிக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் ஆதரித்ததாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இருக்கக்கூடிய கவலை எல்லாம் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இதில் கலந்து கொள்ளாமல் தன்னுடைய கருத்துக்களை சொல்லாமல் போய்விட்டது என்ற வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுகவை தோற்றுவித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி, அவரை தொடர்ந்து அந்த இயக்கத்தை வழிநடத்திய அம்மையார் ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி, என்னதான் திமுகவுக்கும் அவர்களுக்கும் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடு இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை விட்டுத்தர முடியாது என்ற நிலையில் இருந்து பல கோரிக்கைகளை ஆதரித்திருக்கிறார்கள். மாநில அரசின் உரிமைகளை காக்க தமிழக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உயர்நிலை குழுவுக்கு எதிர்ப்பு. தமிழக சட்டப்பேரவையில் இருந்து பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வெளிநடப்பு. ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்த தீர்மானமே தற்போது முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு அச்சாணி. வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தின் மீது பேச வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் துரைமுருகன் பேச்சு. மாநில சுயாட்சி என்ற பெயரில் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறது திமுக. முதலமைச்சரின் அறிவிப்பு சரியானது அல்ல என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. மாநிலங்களை பிரிக்கணும் அப்படிங்கிற பிரிவினைவாதத்துக்கு தான் இவங்க தோன்றாங்களே தவிர, நீங்க இந்திய அரசு ஒற்றுமையா இருக்கணும், இந்திய நாடு வல்லரசு நாடாங்கிற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. இப்பொழுது முதலமைச்சர் என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, தனி தமிழ்நாடு வேணும், தனி கொடி வேணும் அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி ஒரு முன்மொழிஞ்சதை இப்ப அவங்க நினைக்கிறாங்க. இந்த நாடு வல்லரசா நாடு மாறணும்னா எல்லா நீட் தேர்வு காரணமாக மாணவர்களின் மருத்துவ கனவுகள் சீரழிந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஒரு சாரருக்கு மட்டுமே நீட் தேர்வு பயனுள்ளதாக இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேதனை. நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும் பயிற்சி மையங்களை ஊக்குவிக்கும் வண்ணமும் கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது. இந்த நீட் தேர்வின் காரணமாக பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் சிதைந்து போயிருக்கின்றன. பல மாணவர்களுடைய விலை மதிப்பில்லா உயிர்களை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக மத்திய அரசு பறிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வேதனை. மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளை மத்திய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான சூழல் உள்ளதாகவும் காட்டம். மொழி, இன, பண்பாடு ஆகியவற்றை உறுதி செய்ய கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டியது இன்றியமையாதது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநிலங்களின் பங்கு முதன்மையானது எனவும் பேச்சு. இறையாண்மை மற்றும் ஒற்றுமையை பேணி பாதுகாப்பது ஒன்றிய அரசினுடைய முதற் கடமை. அந்த உயரிய நோக்கத்தினை செம்மையாக செயல்படுத்திட அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பினை நல்கிட வேண்டும். அதே வேளையில் மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநிலங்களின் பங்கு முதன்மையானது. அதற்கு ஒன்றிய அரசு உரிய ஆதரவை வழங்க வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை கருத்து. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கான உரிமையை ஆளுநர் விவகாரத்தில் பெற்றுத் தந்துள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். மாநில நலனுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படும் போதெல்லாம் தொடர்ந்து எதிர்த்து வருவதாகவும் திட்டவட்டம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், நாம் இயற்றிய சட்ட முன்வடிவுகள் மீது உரிய ஒப்புதல் வழங்காமல் காலம் தாழ்த்திய தமிழ்நாடு ஆளுநர் அவருடைய செயலை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து சமீபத்தில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களின் உரிமைகளை காக்கும் வகையில் கூட்டாட்சி கருத்தியல் மகத்துவத்தை நாடெங்கும் பரப்பிடும் வகையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நாம் பெற்றிருக்கோம் என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவீர்கள். அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, பொன்முடி மற்றும் KN நேரு மீது அதிமுக சார்பில் நம்பிக்கையில்லா தீர்மானம். நகராட்சி நிர்வாகம் டாஸ்மாக் முறைகேடு மற்றும் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசியது என 3 பேர் மீதும் நடவடிக்கை கோரி சபாநாயகரிடம் அதிமுக சார்பில் கடிதம். மாண்புமிகு வன மற்றும் காதித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அமைச்சராக பதவியேற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை பெண்களுடன் இணைத்து சென்ற வாரம் ஒரு நிகழ்ச்சியிலே அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவியேற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறி நடந்து கொண்டதால் அவர் மேல் நம்பிக்கை இன்மை தீர்மானம் கொண்டு வருவதற்கு கடிதம் கொடுக்கப்பட்டது. அதே போல மாண்புமிகு பரபரப்பான அரசியல் சூழலில் மே 2ஆம் தேதி கூடுகிறது அதிமுக செயற்குழு. பாஜகவுடன் கூட்டணி அமைக்கப்பட்ட நிலையில் உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள். ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3 கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு. ஆளுநர் அனுமதி அளித்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் 1,57,908 நபர்களுக்கு HIV பாதிப்பு. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். HIV எய்ட்ஸ் தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 1,57,908. HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்க 76 கூட்டுறவு மருத்துவ சிகிச்சை மையங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. கூட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற பயனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 1,41,341. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடை நேரத்தின் போது அமைச்சர் KN நேரு தகவல். பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுடன் சந்திப்பு. மாநில தலைவராக பொறுப்பேற்ற நிலையில் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். டெல்டா மாவட்டங்களில் இந்த நிதியாண்டில் 5 மெகா நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும்.
அடுத்த மாதத்திற்கு தேவையான அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் 60% கையிருப்பு உள்ளதாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தகவல். ஆங்கில பாட புத்தகங்களுக்கு ஹிந்தியில் பெயர். NCERT-யின் நடவடிக்கையால் புதிய சர்ச்சை. NCERT தொடங்கி MP-க்களுக்கு அமைச்சர்கள் எழுதும் பதில் வரை நாள்தோறும் ஹிந்தி திணிப்பு என MP சு வெங்கடேசன் குற்றச்சாட்டு. இனிமேல் எடப்பாடியார் என்பதை ஹிந்தியில்தான் நயினார் நாகேந்திரன் எழுதுவாரா எனவும் கிண்டலாக கேள்வி. கேப்டன் விஜயகாந்த் உடனான நினைவுகளை பகிர்ந்த பிரதமர் மோடிக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நன்றி. விஜயகாந்தின் மீது பிரதமர் இன்று வரை காட்டும் அன்பு அளவற்றது என நிகழ்ச்சி பதிவு. சிறு கனிமத்தின் மீது 180% வரி உயர்த்தப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு. நாளை முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட எம்சாண்ட் ஜல்லி உற்பத்தியாளர்கள் திட்டம். இ-பாஸ் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக உதகையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் பரபரப்பு. வணிகர்கள், மலைவாழ் மக்கள், ஊர் பொதுமக்கள் என்ற பெயரில் ஒட்டியவர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டம் சார்பில் தனியார் ஆம்னி பேருந்துகளை வாடகைக்கு எடுக்க திட்டம். முதல்கட்டமாக 20 பேருந்துகளை எடுப்பதற்கான டெண்டர் கோரியது தமிழக அரசு. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பில் இருந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் விடுவிப்பு. கட்சி பணிகளை விடுத்து தனது குழந்தை மற்றும் குடும்பத்தையும் மட்டுமே இனி கவனித்துக் கொள்வார் என பகுஜன் சமாஜ் கட்சி அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 69,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 8,720க்கு விற்பனையாகிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவலரின் தாய் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம். பெண் ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. பிரியங்கா காந்தியின் கணவர் ராபர்ட் வதேராவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் சம்மன். 2008-இல் 3 ஏக்கர் நிலம் வாங்கி விற்ற விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் விசாரிக்க முடிவு. மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணாவிடம் விசாரணை நடைபெற்று வருவதன் எதிரொலி. டெல்லி NIA தலைமை அலுவலகத்தை சுற்றிலும் போலீசார் தீவிர பாதுகாப்பு. பிரபல நடிகர் சல்மான் கானின் வீடு புகுந்து கொல்லப்போவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டதன் எதிரொலி. மும்பையில் உள்ள சல்மான் கான் வீட்டை சுற்றிலும் போலீசார் தீவிர கண்காணிப்பு. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 1500 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம். தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 450 புள்ளிகளுக்கு மேல் உயர்ந்து 23,200 புள்ளிகளையொட்டி வர்த்தகம். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்த விவகாரம். பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்ட வைர வியாபாரி முகுல் சோக்ஷியை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் முயற்சியில் CBI அதிகாரிகள் தீவிரம். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டை. நள்ளிரவில் ராணுவம் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நிலையில் ரோந்து பணி தீவிரம்.
கர்நாடகாவில் நள்ளிரவு முதல் லாரி உரிமையாளர்கள் காலவலையற்ற வேலை நிறுத்தம். டீசல் மற்றும் சுங்க கட்டண உயர்வை கண்டித்து போராட்டத்தில் இறங்கியதால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா உதம்பூர் இடையிலான ரயில் இணைப்பு இறுதி பகுதியை ஏப்ரல் 19ஆம் தேதி திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. உலகின் மிக உயரமான இந்த ரயில்வே வளைவு பாலம் டெல்லியையும் காஷ்மீரையும் இணைக்கும் வகையில் உருவாக்கம். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பாறைகள் சரிந்து விழுந்ததால் சாலை போக்குவரத்து பாதிப்பு. நீண்ட போராட்டத்திற்கு இடையே அமர்நாத் செல்லும் சாலையில் போக்குவரத்தை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் போட்டியில் பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. போட்டி சண்டிகரில் இரவு 7:30 மணிக்கு நடக்கிறது. தமிழ் திரைப்படத்துறையின் பிரபல இயக்குனரும் நடிகருமான எஸ். ஸ்டான்லி காலமானார். ஏப்ரல் மாதத்தில் புதுக்கோட்டையில் இருந்த சரவணன் உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய ஸ்டான்லி சிறுநீரக கோளாறால் இன்று காலை உயிரிழந்தார்.